ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இது நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எங்களோடு கூட இடைப்பட்டு வருகிறவர், இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பேச உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் பேசுகிற உம்முடைய வார்த்தைகள் ஜீவனாயும் ஆண்டவரை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாயும் பலப்படுத்துகிற வார்த்தைகளாயும் இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை அபிஷேகித்து நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கேட்கிற இருதயங்கள் களி கூறட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக தொடர்ந்து சில வாரங்களாக தாமதம் ஆபத்தானது என்று நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட பொருத்தனையை செலுத்துவதற்கு தாமதிக்காதே, பொருத்தனையை செலுத்துவதற்கு தாமதிக்காதே என்ற அந்த வார்த்தையிலிருந்து உங்கள் மத்தியில் சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். Today, as we are going to meditate on the Word of God, past few weeks we have been meditating on the topic delay is dangerous. And for today we are going to meditate on the topic delay not to pay the vow. எடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21வது வசனமும் 23வது வசனமும். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21ம் 23வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். Deuteronomy 23rd chapter verses 21 and 23. Deuteronomy 23rd chapter 21st and 23rd verse. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. When thou shalt vow a vow unto the Lord thy God, thou shalt not slack to pay it, for the Lord thy God will surely require it of thee, and it would be a sin in thee. That which is gone out of thy lips thou shalt keep and perform, even a free will offering, according as thou hast vowed unto the Lord thy God, which thou hast promised with thy mouth. தேவனுக்கென்று பொருத்தனை பண்ணியிருந்தால் அந்த பொருத்தனையை தேவ சமூகத்தில் நிறைவேற்றுவதற்கு செலுத்துவதற்கு தாமதிக்க வேண்டாம். If you have vowed in the presence of the Lord, you should not delay to pay the vow that you have vowed. நீ அதை செலுத்தாமல் போனாலும் செலுத்த தாமதம் பண்ணினாலும் அது கர்த்தருடைய பார்வையில் பாவமா மாறும். If you have vowed in the presence of the Lord, the vow that you did not fulfill in the presence of the Lord will become a sin. வாசித்த இந்த வேத வசனத்திலிருந்து பொருத்தனையை செலுத்த தாமதியாதே. From the verses that we read, we learn that we must not delay to pay our vow. தாமதம் ஆபத்தானது. Because delay is dangerous. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. வேதத்திலே அநேகரை குறித்து நாம் வாசிக்கலாம். பொருத்தனை செய்தவர்கள் நிறைவேற்றி முடித்தவர்களை குறித்து அநேகரை குறித்து நாம் வாசிக்கலாம். In Bible we could read about many characters who have vowed and they have fulfilled their vow. ஒரே ஒரு குடும்பத்தை குறித்து அவர்கள் செய்து கொண்ட அந்த பொருத்தனையை எப்படி நிறைவேற்றினார்கள் என்பதை குறித்து சுருக்கமாக நாம் தியானிப்போம். Let us meditate shortly on a family's vow and they have fulfilled their vow. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம்
1-2 வசனங்கள். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். Shall we read 1 Samuel, 1st chapter, verses 1 and 2? 1st chapter, verses 1 and 2. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயீமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிஹூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. Now there was a certain man of Ramathaim Zophim of Mount Ephraim, and his name was Elkanah, the son of Jeroham, the son of Eliu, the son of Tohu, the son of Zuph, an Ephrathite. And he had 2 wives. The name of the one was Anna, and the name of the other Peninnah. And Peninnah had children, but Hannah had no children. வாசித்த இந்த வேத வசனத்தில் எல்கானா என்ற அந்த மனிதனை குறித்து, அவனுக்கு இருந்த 2 மனைவிகளை குறித்து, அதில் அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்பதை குறித்தும் அதில் நாம் வாசிக்கிறோம். In the verse that we read, we see that the man Elkanah had 2 wives, and the first Peninnah had children and Hannah had no children. அவன் இந்த எல்கானாவை குறித்து வாசிக்கும் பொழுது, அவன் எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவன் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. While we read about this man Elkanah, we see that he belongs to the tribe Ephraim. எப்ராயிமுடைய மலை தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊரை சேர்ந்தவன். He belongs to a small village in the mount of Ephraim. இதை குறித்து நான் சில வேத வசனங்களை நான் வாசிக்க கேட்கிறேன். இந்த எப்ராயிமை குறித்து, அதனுடைய பின்னணியத்தை குறித்து சில காரியங்களை அறிந்து கொண்டு நாம் எல்கானாவுடைய வாழ்க்கையிலே தொடருவோம். Let us continue on the life of Ephraim by looking into his background by reading few verses. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் 52 வசனத்தை வாசிக்கலாம். Genesis 41st chapter 52nd verse. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். And the name of the second called Ephraim, for God hath caused me to be fruitful in the land of my affliction. ஆதியாகமம் 48 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். Shall we read Genesis chapter 48 verses 14? அப்பொழுது இஸ்ரவேல் மனம் அறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். And Israel stretched out his right hand and laid it upon Ephraim's head, who was the younger, and his left hand upon Manasseh's head, guiding his hands wittingly, for Manasseh was the firstborn. வாசித்த இந்த வேத பகுதியில் யோசேப்பு எகிப்திலே அடிமையாய் அவன் விற்று போடப்பட்டு அங்கே ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக எகிப்திலே சஞ்சரித்து இருந்தான், வாழ்ந்து கொண்டிருந்தான். In the verses that we read, Joseph was sold out in the country of Egypt, and he was living in the country for about 20 years. எகிப்திலே உயர்ந்த பதவியிலே அவன் வகித்து கொண்டிருந்தான். And he was in a great position in the land of Egypt. நம்முடைய தேசத்தில் இருக்கிறது போல கவர்னர் பதவி என்று சொல்லலாம். In our country, we could call it as governor position. இந்த யோசேப்பு அங்கே திருமணம் முடித்து அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். Also Joseph got married and he had 2 children. அந்த 2 பிள்ளைகளுக்கும் ஒருவன் பேர் மூத்தவன் மனாசே, இளையவன் பேர் எப்ராயிம். And the first
son's name is Manasseh and the second son's name is Ephraim. இந்த இரண்டு பிள்ளைகளோடு கூட அவன் எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். And he was living with his two children in Egypt. காலங்கள் கடந்த பின்பு யோசேப்பினுடைய தகப்பனாரும் அவனுடைய சகோதரமார்களும் எகிப்திலே வந்து குடியேறினார்கள். After days went by, Joseph's father and his family members came to Egypt and they started their living. அங்கே யாக்கோபும் தன்னுடைய பிள்ளைகளும் யோசேப்பினிடத்தில் எகிப்திலே வந்து குடியமர்ந்தபோது யோசேப்பு தன் இரண்டு பிள்ளைகளையும் கொண்டு வந்து யாக்கோபு தன் தகப்பனாகிய யாக்கோபுனுடைய கைகளை வைத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரண்டு பிள்ளைகளையும் யாக்கோபுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினான். When Jacob came into the land of Egypt, Joseph brought his two sons and made them stand in front of Jacob and asked him to bless their children. யாக்கோபுக்கு வயது கடந்து போனதினால் கண் பார்வைகள் அவனுக்கு தெளிவாக தெரியாத சூழ்நிலை இருந்தது. As Jacob was old and he had no clear vision. ஆகவே யோசேப்பு தன் தகப்பனிடத்தில் மூத்தவனை தன் தகப்பனுடைய வலது கைக்கு நேராகவும் இளையவனை இடது கைக்கு நேராகவும் கொண்டு வந்து நிறுத்தினான். Joseph made his first son, eldest son, to stand in the right hand of Jacob and the second son towards the left hand of Jacob. ஆனால் யாக்கோபோ தன் கைகளை மாற்றி வலது கையை இளையவன் மேலும் எப்ராயிம் மேலும் இடது கையை மூத்தவனாகிய மனாசேயின் மேலும் வைத்து அவர்களை ஆசீர்வதித்தான். But Jacob kept his hand, changed his hand towards right hand towards the younger one and the left hand towards the elder one. தன் தாத்தாவாகிய யாக்கோபினுடைய அந்த மனப்பூர்வமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் எப்ராயிம். Ephraim is one who was blessed by Jacob willingly. தன் தகப்பனுடைய யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றவன் எப்ராயிம். Also Ephraim is the one who has received the blessing of his own father. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கும் பொழுது இப்படி இவர்கள் அங்கே இருந்து குடியமர்ந்து எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட வேண்டிய காலத்திற்கு முன்பாகவே யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகள் அவர்களிடத்தில் சொன்னான், ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார், நீங்கள் எகிப்தை விட்டு புறப்படுவீர்கள், அப்பொழுது என்னுடைய எலும்பையும் நான் மரித்து போவேன், என்னுடைய எலும்பையும் நீங்கள் போகும்பொழுதே உங்களோடு கூட கொண்டு போக வேண்டும் என்று சொல்லியிருந்தான். Joseph told his children that one day you will leave this Egypt and go to our own country. By the time when I am dead, you must pack all my bones and take it to our own country and not bury them here. ஆகவே இப்படி எகிப்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட காரியங்களை பிள்ளைகள் மனதிலே வைத்து அந்த எகிப்திலே நல்ல வாழ்க்கையிலே இருந்தார்கள். Also the children had this thing in their heart and they lived in the country of land of Egypt. அவன் யோசேப்பு தன் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே வளர்க்கும் பொழுதே அவர்களுக்கு தேவனை குறித்தும் தேவ ஜனங்களை குறித்தும் தன்னுடைய தேசத்துக்கு ஆண்டவர் ஜனங்களுக்கு செய்ய போகிற அற்புதங்களை குறித்தும் அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். Also Joseph taught his children and gave them the knowledge about Christ and about the miracles that God is going to perform in the days to come. இந்த எகிப்திய தேசம் நம்முடைய தேசம் அல்ல, இந்த எகிப்திய ஜனங்கள் நம்முடைய ஜனங்கள் அல்ல, ஆனால் தேவ ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்களே அடிமைகளாய், அவர்கள்தான் நம்முடைய ஜனங்கள். அதே போல அவர்கள் வழிபடுகிற தேவன் தான் நம்முடைய தேவன் சொல்லி தன் பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலிருந்தே கற்றுக் கொடுத்தான். Joseph taught his children that these people are not our people and this place is not our place. Only the Israelites who are slave in this country is our people, and the God whom Israel worship is our God. He taught them and he made them grow. இப்பொழுது காலம் நிறைவேறியது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட வேண்டிய காலம் வந்தது. Also the days of people to move out from the Egypt has come. என்னாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 24 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். என்னாகமம் 2ஆம் அதிகாரம்
18 முதல் 24 வசனங்கள். Also, we'll read Numbers chapter 2, verses 18 to 24. Numbers chapter 2, verses 18 to 24. எப்ராயீமுடைய பாளையத்து கொடியை உடைய சேனைகள் மேல்புறத்தில் இறங்க வேண்டும். அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமா எப்ராயீமின் சந்ததிக்கு சேனாதிபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். அவன் அருகே மனாசே கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் மனாசே சந்ததிக்கு சேனாதிபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 30,200 பேர். அவன் அருகே பென்யமீன் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். கிதேயோனின் குமாரனாகிய அபிதான் பென்யமீன் சந்ததிக்கு சேனாதிபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 35,400 பேர். எண்ணப்பட்ட எப்ராயீமின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 1,80,100 பேர். இவர்கள் பிரயாணத்தில் 3ஆம் பாளையமாய் போக கடவர்கள். On the west side shall be the standard of the camp of Ephraim according to their armies, and the captain of the sons of Ephraim shall be Elishama the son of Ammihud. And this host and those that were numbered of them were 40,500. And by him shall be the tribe of Manasseh, and the captain of the children of Manasseh shall be Gamaliel the son of Pedazur. And his host and those that were numbered of them were 32,200. Then the tribe of Benjamin and the captains of the sons of Benjamin shall be Abidan the son of Gideoni, and his host and those that were numbered of them were 35,400. All that were numbered of the camp of Ephraim were 100,000 and 8,100 throughout their armies. And they shall go forward in the third rank. வாசித்த இந்த வேத வசனத்தில் யோசேப்பு தன்னுடைய சந்ததியோடு கூட, யோசேப்பு அங்கே எகிப்திலே மரித்து விட்டான். காலங்கள் கடந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு விடுதலை பெற்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தது போல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை, கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக தருவேன் சொல்லி வாக்கு பண்ணின அந்த தேசத்திற்கு போகும்படி அவர்கள் எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டார்கள். After Joseph died, after days went by, Israel started to move out from Egypt, and they started to move according to the promise that God gave to Abraham, that they will enter into the land of Canaan where the milk and honey flow. And they started the journey according to the promise of God. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 31:9. We shall also read another verse, Jeremiah chapter 31 verses 9. Jeremiah 31st chapter verse 9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதியண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயீம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். They shall come with weeping, and with supplications will I lead them. I will cause them to walk by the rivers of waters in a straight way, wherein they shall not stumble. For I am a father to Israel, and Ephraim is my firstborn. கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் 12 கோத்திரங்களுக்கும் நான் பிதாவாய் தகப்பனாய் இருப்பேன். ஆனாலும் எனக்கு சேஷ்ட பாகம், சேஷ்ட புத்திரன் யாருன்னா எப்ராயீம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord is saying that all the 12 tribes, all the 12 children are mine, but Ephraim is my firstborn. இந்த எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களில் அணி அணியாக புறப்பட வேண்டும். 3 கோத்திரங்கள் ஒரு சேனைகளோடு கூட கொடியை பிடித்து கொண்டு போக வேண்டும். 2வது சேனை, 3வது சேனை, 4வது சேனை என்று 4 பிரிவுகளாக பிரிந்து இந்த 12 கோத்திரங்களும் அணி அணியாக பாளையத்தில் அவர்கள் பிரயாணம் பட வேண்டும். The Israelites who started the journey from Egypt had to move out with the 4 armies, each
with three tribes, and they have to move out. பிரயாணப்படும் பொழுது மூன்றாவது அணியினுடைய சேனையினுடைய கோத்திரம் எது என்றால் எப்ராயிம் கோத்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். And while they were started the journey, the third army's head was Ephraim tribe. எப்ராயிம் கோத்திரத்தினுடைய தலைவன் மூன்றாவது கொடியை பிடித்து கொண்டு அந்த கோத்திரம் முன்னால் போக வேண்டும். அதற்கு பின்பாக மனாசே கோத்திரத்தாரும் அதற்கு பின்பாக பெனிமின் கோத்திரத்தாரும் மூன்றாவது அணியோடு கூட இணைந்து போக வேண்டும். Ephraim tribe's leader has to lead the army, followed by Ephraim, Manasseh and Benjamin will go. கர்த்தர் ஏன் எப்ராயிமை என் சேஷ்ட புத்திரன் என்று சொன்னார் என்றால், why did the Lord say that Ephraim is my firstborn? கர்த்தர் இந்த 12 பிள்ளைகளில் யாக்கோபினுடைய பிள்ளைகளில் யோசேப்பை விசேஷித்தவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். The Lord has chosen Joseph as special among the 12 children of Jacob. கர்த்தர் யோசேப்பு குறித்து சொல்லும் பொழுது அவன் கனிதரும் திராட்சை செடி. While Lord says about Joseph, he says he is a vine that gives fruits. அந்த யோசேப்பு கூட இருந்த கர்த்தர் அவனை ஒரு திராட்சை செடியைப் போல தெரிந்து கொண்டவர். அவனுடைய பிள்ளையை 2 பிள்ளைகளில் இளையவனை எப்ராயிமை சேஷ்டபாகமாய் தெரிந்து கொண்டார். The Lord who has chose Joseph as a vine tree that gives fruit, he has chosen the second son, the youngest son of Joseph, Ephraim, as his firstborn. அதற்கு அடையாளமாக தான் உறுதிப்படுத்தும்படியாக யாக்கோபு தன் பேரன் மேல் கைகளை வைக்கும் பொழுது வலது கையை இளையவனாகி எப்ராயிம் மேல் வலது கையை வைத்து அவனை ஆசீர்வதித்தான். As a symbol of that, Jacob, while blessing both the children of Joseph, he kept his right hand towards Ephraim, the younger one. ஆகவே தான் அந்த வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணும் பொழுது மூன்றாவது சேனைக்கு அந்த எப்ராயிம் கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். That is why the Lord has chosen the tribe of Ephraim, the third team, while moving out from Egypt. இதெல்லாம் ஏன் வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த சாமுவேல், இந்த எல்கானா எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவன். We are reading all this just to know that Elkanah belongs to Ephraim tribe. அப்போ அந்த எப்ராயிமை குறித்து தான் இந்த பின்னணியத்தை நாம் வாசிக்கிறோம். So now we are meditating and reading on the verses on Ephraim. இத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்ற அந்த எப்ராயிம் கோத்திரத்தில் பிறந்தவன் தான் இந்த எல்கானா. Elkanah is the one who received the blessing that Ephraim has received. இந்த எல்கானாவுக்கு அன்னாள் என்ற ஒரு மனைவி இருந்தால் அவளுக்கு பிள்ளை இல்லை. Elkanah had a wife Hannah and she had no children. நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9, 10, 11 3 வசனங்களை வாசிக்கலாம். We'll read 1 Samuel, 1st chapter, verses 9, 10 and 11. 1 Samuel, chapter 1, verses 9, 10 and 11. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். So Hannah rose up after they had eaten in Shiloh, and after they had drunk. Now Eli the priest sat upon a seat by a post of the temple of the Lord, and she was in bitterness of soul, and prayed unto the Lord, and wept sore. And she vowed a vow, and said, O Lord of hosts, if thou wilt indeed look on the affliction of thine handmaid, and remember me, and not forget thine handmaid, but wilt give unto thine handmaid
a man child, then I will give him unto the Lord all the days of his life, and there shall no razor come upon his head. And the man Elkanah and all his house went up to offer unto the Lord the yearly sacrifice and his vow. வாசித்த இந்த வேத பகுதியில் அன்னாளுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும் பொழுது அவர்கள் வருஷந்தோறும் தேவனுடைய ஆலயத்தில் ராமாவிற்கு சென்று எப்ராயிம் கோத்திரத்தை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம் ராமா, அங்கே போய் தேவனுடைய ஆலயத்தில் வருஷந்தோறும் அந்த பண்டிகையிலே கலந்து கொண்டு கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவது உண்டு. In the verses that we read, we see that Hannah, while she had no children, they used to go to the temple of God in the place of Ramathaim Zophim, and they used to sacrifice every year, and they will pray to the Lord. அப்படி போகும் பொழுது அன்னாள் ஒரு முறை அந்த திருவிழாவுக்கு போகும் பொழுது அன்னாள் மனம் கசந்து ரொம்ப வருத்தத்தோடு தேவனுடைய ஆலயத்தில் போய் அவள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாள். As usual, while Hannah went to the function, and she this time had a vow to God that she prayed that if she would get a child, she would give it to God. ஏலி அங்கே ஆசாரியனாய் ஆலயத்திலே இருக்கிறார். Eli is a priest in the temple. அன்னாளோ ஆலயத்திலே போய் அவள் தேவ சமூகத்தில், கர்த்தாவே, நான் இப்படி குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், ஆகவே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை நீ தருவீரானால் இந்த பிள்ளையை உமது பணிவிடைக்காக உம்முடைய வேலைக்காக அந்த பிள்ளையை நான் ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை செய்து கொண்டாள். Hannah, while she went to the temple and she prayed while Eli was sitting there, she prayed to God, and he asked God that she would need a boy child, and if he would give him a boy child, he will give it to God, and the boy will do the work of the Lord. அன்னாள் ஜெபம் பண்ணி அந்த பொருத்தனை பண்ணினதை கர்த்தர் கேட்டார். The Lord heard the vow of Hannah, and he heard a prayer. ஏலி அங்கு ஆசாரியனாய் இருந்த ஏலி பார்க்கிறார். கடைசியாக அந்த அன்னாளிடத்தில் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு செய்வார் என்று அவளை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். The priest Eli notices and he blesses her, saying, the Lord would give you what you have vowed for. எப்பொழுது அன்னாள் தேவ சமூகத்தில் மனதை ஊற்றி தன் பாரத்தை ஊற்றி இறக்கி வைத்துவிட்டு ஒரு பொருத்தனை செய்தாலோ அப்பொழுதே அவருடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். While Hannah prayed to God by pouring out all her bitterness of soul and prayed to God, that minute the Lord gave her the answer. அடுத்தது ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 21 சாமுவேல் 1 அதிகாரம் 24 முதல் 28 வசனங்கள் வரையில். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 28 வசனங்கள் வரைக்கும். Next we shall read 1 Samuel chapter 1st chapter 24th verse to 28th verse. 1 Samuel 1st chapter 24th verse to 28th verse. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் 1 காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே அண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். And when she had weaned him, she took him up with her with 3 bullocks and 1 ephah of flour and a bottle of wine, and brought him unto the house of the Lord in Shiloh, and the child was young. And they slew a bullock and brought
and brought child to Haley. And she said, O my Lord, as thy soul liveth, my Lord, I am the woman that stood by thee here praying unto the Lord. For this child I prayed, and the Lord hath given me my petition which I asked of him. Therefore also I have lent him to the Lord. As long as he liveth, he shall be lent to the Lord, and ye worship the Lord there. வாசித்ததான இந்த வேத பகுதியில் அன்னாள் ஜெபித்து அவள் கடந்து வந்தாள். அடுத்த ஆண்டு அவள் கர்ப்பமாகி தேவனிடத்தில் எதை கேட்டாலோ அதே போல ஒரு அழகான ஆண் பிள்ளையை பெற்றாள். பெற்று அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு அந்த குழந்தையை பெற்றோர் கூட்டிக் கொண்டு வந்து ஏலிக்கு முன்பாக அந்த பிள்ளையை, அவனுக்கு பேர் சாமுவேல் என்று பெயரிட்டு, அந்த பிள்ளையை தேவனுடைய ஆலயத்தில் ஏலியினிடத்தில், பிரதான ஆசாரியனாக இருந்த ஏலியினிடத்தில் அந்த பிள்ளையை வந்து பொருத்தனையை நிறைவேற்றி முடித்தால் கொடுத்து. In the verses that we read, we see Hannah prayed for a child, and God answered her. After a year, she started to have a child, and after a year, she brought it to the church as a family. In front of Eli, she gave the child to God, and she fulfilled her promises. ஆகவே தான் கர்த்தர் அந்த சின்ன பிள்ளையாயிருந்த சாமுவேலோடு கூட கர்த்தர் பேசினார். That is why the Lord spoke to the little child Samuel. அவனை அபிஷேகம் பண்ணார். He anointed Samuel. அவனை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினார். Also he made him as a prophet. அவனை ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடிய, அபிஷேகம் பண்ணக்கூடிய, பிரதிஷ்டை செய்யக்கூடிய மேலான அதிகாரம் உள்ளவனாய் கர்த்தர் சாமுவேலை உயர்த்தினார். The Lord has lifted Samuel as the one who would ordain priests, prophets and anointed person. மரணம் வரைக்கும் சாமுவேல் சாட்சி உள்ளவனாக தேவனுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ்ந்து அவன் மரித்தான். Samuel lived as a prophet and the one who would glorify the name of the Lord, and he died. Until death he was a blessed man. அவன் இந்த எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவன். Samuel belonged to the tribe of Ephraim. அந்த எப்ராயிம் தேசத்திலே அவன் பிறந்து வளர்ந்து தேவனுக்காக வாழ்ந்து அவன் அங்கே மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டவன். Samuel was the one who was born in the tribe of Ephraim. He was grown in the tribe of Ephraim, and he was died in the tribe of Ephraim. இதற்கெல்லாம் காரணம் கர்த்தர் அவனை சேஷ்டபாக உள்ளவனாய், சேஷ்ட புத்திரனாய் தெரிந்து கொண்டது ஒரு காரணம். The reason for all these things is the Lord has chosen Ephraim as the firstborn of God. இந்த காலை நேரத்திலும் நாம் அநேக காரியங்களை ஜெபித்து கேட்டிருக்கிறோம். In this morning time, we also have asked so many things in our prayers. அநேகம் நெருக்கமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் நெருங்கி வரும் பொழுது பொருத்தனை செய்து நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். Also during our difficult and tough times, we have vowed to God and prayed for so many things. வேதத்தில் அநேகர் பலவிதமான பொருத்தனைகளை செய்து அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றினதை நாம் அறிந்திருக்கிறோம். Also we know that so many characters in Bible have vowed to God and they have fulfilled their vow. இந்த காலை நேரத்திலும் நீங்கள் தேவனுக்கு முன்பாக எதை உங்கள் இருதயத்திலிருந்து உணர்ந்து பொருத்தனை செய்து கொண்டீர்களோ நீங்கள் செய்த பொருத்தனையை செலுத்துவதற்கு தாமதம் செய்யாதீர்கள். Also in this morning time, if you have vowed in the presence of the Lord that you would do this when God is blessing you for what you have asked for, please do not delay to pay your vow that you have vowed to God. பொருத்தனையை செலுத்த தாமதியாதே. Do not delay to pay your vow. பொருத்தனையை செலுத்த தாமதியாதே. Do not delay to pay your vow. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. ஆகவே தான் உபாகமத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுக்கென்று நீ ஒரு பொருத்தனை செய்து கொண்டால் அதை நிறைவேற்ற தாமதியாதே. That is why we read in the Deuteronomy book, we read
that we must not delay to pay our vow. கர்த்தர் உங்களையும் என்னையும் சேஷ்ட பாகத்திற்கென்று கர்த்தர் தெரிந்திருக்கிறார். The Lord, ஹல்லேலூயா. the Lord has chosen you and me as his firstborn. மாத்திரமல்ல, இந்த எப்பிராயீம் கோத்திரம் இவ்வளவு மேன்மையாய் ஆசீர்வாதமாய் வருவதற்கு இன்னொரு காரணம். இரண்டாவது, யோசேப்பினுடைய தகப்பன் எப்பிராயீமினுடைய தாத்தா யாக்கோபு அவனுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதம். The second reason that Ephraim is very much blessed is Jacob, his grandfather. Ephraim's grandfather's blessing was on Ephraim. இந்த காலை நேரத்திலும் உங்களை என்னையும் ஆண்டவர் சேஷ்டபாகமாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோம். How many of you believe that the Lord has chosen you and me as his firstborn, his birthright? மாத்திரல்ல, நான் இதை தியானிக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை நான் யோசித்தேன். அநேகர் பிள்ளைகள் தன்னுடைய தகப்பன் தாயினிடத்தில் வந்து சில முக்கியமான நேரங்கள் எக்ஸாம் வரும் பொழுது பலவீனமாக இருக்கும்போது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு இது வரைக்கும் யாரெல்லாம் கேட்டிருக்கான்னு தெரியல. Also, while meditating on these verses to preach, I had certain thing on my mind that these days kids used to come to their father and mother and ask them to pray for them during their exam time or during their result time. But I'm not sure if they will ask their father or mother to bless them. யாக்கோபினுடைய அந்த வலதுகரத்தினுடைய முதல் ஈற்று சேஷ்ட பாகம் என்ற அந்த ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம், யாக்கோபு அந்த பிளஸ் பண்ணது அது நிறைவேறுவதற்கு காரணம் என்னன்னா, யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டார். The reason why Ephraim was blessed when the Jacob's right hand was upon him to bless him is because the Lord has chosen Jacob also. ஆகவே தான் யாக்கோபினுடைய அந்த ஆசீர்வாதம் எப்பிராயீமுக்குள்ளே கடந்து போனது. That is why the blessing of Jacob went inside Ephraim also. இந்த காலை நேரத்திலும் உங்களுக்கு பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் உங்களுடைய தாத்தா தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாய் இருப்பாரானால், அவர் பக்தி உள்ள ஒரு மனிதனாய் இருப்பாரானால், பரிசுத்தவானாய் இருப்பாரானால், உங்களை ஜெபத்திலே பரிசுத்த வாழ்க்கையிலே விசுவாசத்தில் முன்மாதிரியாய் நடத்தக்கூடிய ஒரு தாத்தாவாக இருப்பாரானால் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அவசியம் தேவை. Also in this morning time, if your grandfather or your father, they are spiritual or they are the saint of God or they are the one who is model in spiritual life and in praying, please do not forget to get the blessings from them. ஏன்னா அந்த முதிய தகப்பனாருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு தேவை. இந்த காலை நேரத்திலும் உங்களுக்கு அப்படிப்பட்ட தாத்தா இருப்பாரானால், முதல்ல உங்கள் பேர பிள்ளைங்க, நீங்கள் பேர பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா போய் தாத்தா என்னை ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், என்னை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள். அது அவசியம் தேவை. In this morning time, if you add that kind of grandfather, you must immediately go to him and ask him for your blessings because the grandfather's blessing is very important and very much needed. சிலர் தாத்தாவுடைய சொத்து வேணும், தாத்தாவுடைய வீடு வாசல் வேணும், எல்லாமே வேணும். ஆனால் தாத்தாவுடைய ஆசீர்வாதம் மட்டும் நிறைய பிள்ளைகளுக்கு தேவையில்லை. ஒருவேளை தாத்தாவுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்திருந்தால், ஒருவேளை இருப்பாரானால் உங்கள் தாத்தா உயிரோடு இருந்தால் போய் நீங்கள் கண்டிப்பாக அப்படிப்பட்ட பக்தி உள்ள ஒரு தாத்தாவாக இருந்தால் நீங்கள் போய் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெறுங்க. Some children may expect the portion of their grandfather, the land of their grandfather, but they may reject the blessings of their grandfather. But if your grandfather is alive right now, if they are spiritual, please do not delay to receive the blessings from them. இந்த யாக்கோபு தன் முதிர்ந்த வயதில் தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அழைத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்ததை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். We read in Bible, even after Jacob became old, he called out all his sons and he blessed them. யோசேப்பை குறித்து யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது அவனை மற்ற பிள்ளைகளை விட ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை
அந்த யோசேப்புக்கு சொல்லி அவனை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். Jacob, among all the children of Jacob, Jacob blessed Joseph in a very special way, and the Lord also has blessed Joseph. பிள்ளைகளுக்கு தகப்பனாருடைய ஆசீர்வாதம் அவசியம். Also, the blessing of father is very much needed for their children. தகப்பனுடைய இருதயம் பிள்ளைகளை மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். The hearts of the father must bless their children willingly. என்னால் யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கவனித்திருக்கிறார், தனித்தனியாக கவனித்திருக்கிறார். Because Jacob has noticed the life of each kid. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன சொல்லி அந்த மனுஷன் பிளஸ் பண்ணாரோ யாக்கோபு, அதே போல அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தின் பாதையிலே அவர்கள் நிறைவேறியது. That is why when Jacob blessed according to the word of God, according to the gifts of God, they were blessed as Jacob blessed them. என்னுடைய வீட்டில் நாங்கள் 11 பிள்ளைகள் மொத்தம், அதில் நான் 8வது நபர். In my house there are 11 kids and I am the 8th number. ஆனால் முன்கூட்டியே எனக்கு முன்னாலேயே 4 பேர் பிறந்து இறந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். But I've heard about the previous kids before me. 4 kids were born and they were died. ஆனால் மற்ற 7 பிள்ளைகளும் நாங்கள் இருந்தோம். But 7 kids we were there. என்னுடைய தகப்பனார் எல்லா பிள்ளைகளையும் கவனித்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா பிள்ளைகளுக்கும் திருமணம் முடிந்தது. அப்போ திருமணம் முடிந்து எனக்கு திருமணம் முடிந்து ஒரு சில வருடங்கள் கழித்து என்னுடைய மனைவியிடத்தில் என்ன தகப்பனார் சொன்னாராம், மாமா எனக்கு பிறந்த பிள்ளைகளிலே இவன் ஒரு வித்தியாசமான பையம்மா, யாருக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிலாம் தெரியாது, சூதுவாதி இல்லாத ஒரு பையன் அப்படின்னு வித்தியாசமாக அவர் கவனிச்சிருக்கிறார். My father has noticed all the children of him, but while everyone has got married and while I was married, he has told my wife that I have noticed everyone, but this child is very special, he is very different, he doesn't know anything and he is kind of different person. ஸோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பனார் கவனித்திருக்கிறார். வாழ்க்கையில் அவனுடைய செயல்களில் எல்லாவற்றையும் கவனித்திருக்கிறார். ஆகவே தான் என்னையும் அவர் கவனித்திருப்பார் எனக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொன்னார் என்று அதுக்கு பிறகு என்னுடைய மனைவி என்னிடத்தில் சொன்னார்கள். My father has noticed every child of him, and he has also noticed me. That is why he has told like this to my wife. I have not known so far till then about my father noticing me differently. ஆனால் காலங்கள் கடந்த பிறகுதான், கொஞ்சம் காலம் கடந்தது, என்னுடைய தகப்பனார் மரித்து விட்டார்கள், தாயாரும் மரித்தார்கள். ஆனால் இப்பொழுது நான் அந்த பகுதியெல்லாம் நான் தியானிக்கும் பொழுது எனக்கு இருதயத்தில் தோன்ற ஒரு ஆசை, எங்கள் அப்பா இப்போ உயிரோடு இருந்தால் நான் முதல்ல போய் எங்கள் அப்பாட்ட என்ன பண்ணியிருப்பேன், கையை எடுத்து அப்பா என்னை ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருப்பேன். But after days went by, my father and mother passed away, and now I think that if they are alive right now, I would definitely immediately go to them and ask them to bless me. ஆனால் அப்பா அம்மா மரித்துட்டாங்க. ஆனாலும் யாக்கோபினுடைய தேவன், யோசேப்பினுடைய தேவன் எப்படி எப்ராஹீமை தெரிந்து கொண்டாரோ, தலையீட்டாக தெரிந்து கொண்டாரோ, அதே போல் இந்த பூமியில் இப்ராஹிமுக்கு தகப்பனார் இல்லாமல் போனாலும் மற்றவர்கள் இல்லாமல் போனாலும் தலையீட்டாக சுதந்திர சேஷ்ட பாகமாய் சேஷ்ட புத்திரனாய் இப்ராஹிமை எப்படி தெரிந்து கொண்டாரோ, அதே போல் கர்த்தர் என்னையும் அவருடைய சேஷ்ட புத்திரனாய் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். Even though my father and mother has died,
as Lord chosen Jacob, Joseph, and Ephraim and blessed them, after Ephraim's father and grandfather passed away, the Lord has chosen Ephraim as his firstborn. Likewise, the Lord is also chosen me as his firstborn and his birthright, so that I praise God for this time. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தகப்பனார் உயிரோடு இருந்தால், பக்தி உள்ளவர் ஒரு மனிதனாய் இருந்தால், தெய்வ பயம் உள்ளவராய் உங்களை சரியாய் கர்த்தருக்குள்ளாக நடத்துகிற ஒரு பரிசுத்தவானாக இருந்தால், பிள்ளைகள் முதலாவது இந்த வார்த்தை கேட்ட உடனே நீங்கள் போய் உங்கள் அப்பா கிட்ட போய் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளு. தகப்பனார்கிட்ட போய் முழங்கால் படிட்டு என்னை ப்ளஸ் பண்ணுங்க அப்பான்னு சொல்லி கேளுங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு அவசியம் தேவை. You children of God, after hearing this message, immediately go to your father and receive his blessing and ask him to bless if they are alive right now, and get his blessings immediately. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் எப்ராஹிமுக்கு கொடுத்து அந்த சந்ததியிலே எல்கானாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். The Lord has blessed the tribe of Ephraim, and he has chosen Elkanah from this tribe. அந்த எல்கானாவுக்கு பிள்ளை பிறந்தது. அவனுடைய பேர் சாமுவேல். அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மிராக்கிள் நடந்தது. தேவனுக்கு தீர்க்கதரிசியாக, இன்னொன்று ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடிய, அபிஷேகம் பண்ணி ஏற்படுத்தக்கூடிய அதிகாரம் உள்ளவனாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் ஆயுசு காலம் முழுவதும் சாட்சியாய் வாழுவதற்கு கர்த்தர் அவனை வைத்தார். Also, the Lord has called Ephraim, and this Elkanah's son Samuel became the person who would anoint and bless and create many prophets and priests, and throughout his lifetime he was a testimony to God. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அந்த சாமுவேலுடைய அன்னாளுடைய வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்வதற்கு எப்ராஹிம் ஒரு முன்மாதிரியாக இருந்தது. Ephraim was the role model for Hannah and Samuel to receive the blessings of God. இந்த காலை நேரத்திலும் நீங்கள் இந்த பொருத்தனையை அன்னாள் செய்து நிறைவேற்றினது போல நீங்களும் கர்த்தருக்கென்று நேர்ந்து கொண்ட இந்த பொருத்தனையை செலுத்துவதற்கு தாமதிக்க வேண்டாம். Like Hannah has vowed to God and fulfilled the promises that she made to God, you also, while you have vowed, you must fulfill your vow and do not delay to fulfill your hope. நீங்கள் எதை பொருத்தனை செய்து தேவ சமூகத்தில் அறிக்கை செய்தீர்களோ அதை நிறைவேற்றுவதற்கு தாமதிக்க வேண்டாம். Do not delay to fulfill your vow that which you have vowed in the presence of God. அன்னால் அந்த பொருத்தனை நிறைவேற்றின பின்பு அநேக பிள்ளைகள் அவளுக்கு பிறந்தது. Hannah, after fulfilling a vow in the presence of God, she has got so many child after Samuel. இந்த காலை நேரத்திலும் உன் பொருத்தனையை நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் உன்னை கொண்டு உனக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை பிளஸ் பண்ண போகிறார். In this morning time, if you fulfill the vow that you have made in the presence of the Lord will give you his blessings and fulfill his promises on you. இந்த காலை நேரத்திலும் கண்களை மூடி நாம் அப்படி ஜெபம் பண்ணுவோம். In this morning time, shall we close our eyes in prayers? நீ பொருத்தனை பண்ணினது, அந்த பொருத்தனை என்பது தேவனுக்கு உகந்த ஒரு பலியாக இருக்கிறது. The promises that you make for God is like a sacrifice. நீ செலுத்துகிற இந்த பொருத்தனை தேவனுக்கு செலுத்துகிற பலிக்கு சமம். The vow that you fulfill in the presence of God is equal to sacrifice. அதை முகர்ந்து அவர் அதை ஆசீர்வதிக்கிறார். He smell it and he blesses it. அதே போல உன்னுடைய பொருத்தனைகளை தேவ சமூகத்திலே நீ செலுத்துவதற்கு தாமதமில்லாமல் செலுத்துவாயானால் அதை கர்த்தர் அங்கீகரித்து ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை திருப்தியாய் கர்த்தர் நடத்துவாராக. If you fulfill the vow that you have made in the presence of God, he will accept your vow, and he will bless you with all the blessings that he has for you. உன் பொருத்தனையை செலுத்துவதற்கு தாமதியாதே. Do not delay to pay your vow.
உன் பொருத்தனையை செலுத்த தாமதியாதே. Please do not delay to pay your vow. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let's close our eyes in prayers. எத்தனை பேர் பொருத்தனை பண்ணியிருக்கிறீர்கள், என்ன பொருத்தனை பண்ணியிருக்கிறீர்கள் என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட அன்னாளை கொண்டு அவள் வாழ்க்கையில் செய்த அந்த பொருத்தனையின் போல எல்கானாவினுடைய வாழ்க்கையினுடைய பின்னணியத்தை அறிந்து கொள்ள, எப்ராஹிமை குறித்து தெரிந்து கொண்டு அந்த சந்ததியிலே வந்தவனை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல உங்களை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த காலை நேரத்தில் அந்த அன்னாள் எல்கானா செய்து கொண்ட அந்த பொருத்தனையை நிறைவேற்றி முடித்தது போல இந்த நாட்களிலே நீ தாமதமில்லாமல் செலுத்துவதற்கு தேவ சமூகத்தில் அதுக்கு ஆயத்தப்படு. தாமதிப்பாயானால் ஒருவேளை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீ இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த தாமதம் செலுத்தாமல் போவது, தாமதம் பண்ணுவது தேவ சமூகத்தில் அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த காலை நேரத்தில் பொருத்தனை செய்து கொண்ட பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு முன்பாக செய்து கொண்ட அந்த பொருத்தனையை நிறைவேற்றி அன்னாளை போல நிறைவேற்றி முடிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அதை நிறைவேற்றி முடித்த அன்னாளுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் காத்திருந்தது, அநேக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காத்திருந்தது. சாமுவேலை கொண்டு ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாம் பார்த்து அன்னாள் எவ்வளவு திருப்தியாக வாழ்ந்து மரித்திருப்பாள் பாருங்கள். ஒரு பெற்றோருடைய சந்தோஷம் அதுதான். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பொருத்தனைகளை தாமதமில்லாமல் செலுத்தி கர்த்தரை கனப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் பொருத்தனை செய்து அதற்காக ஜெபித்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். யார் யார் எதை பொருத்தனை பண்ணியிருக்கிறார்களோ தெரியாது. ஆனாலும் அதை செலுத்துவதற்கு எத்தனையோ பிள்ளைகள் இன்னும் தாமதமாய் இருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அதை தாமதமில்லாமல் ஏற்ற வேளையில் அதை ஆண்டவரை தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து அதை செலுத்துவதற்கு தாமதமில்லாமல் செலுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தின் பலனை பிள்ளைகள் பெற்று அவருடைய குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்க அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் மாறாமல் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய பொருத்தனைகளை செலுத்த தாமதிக்க வேண்டாம். அதே போல சிறு பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், உங்களுடைய பெற்றோர்கள் இருப்பார்களானால் முதலாவது போய் நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.